ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். தாவேகாவின் வெற்றிக்கான காரணங்கள் பாகம் 1 அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். சரி, உடனே இல்லைனாலும் ஒரு நாள் கழிச்சா திருப்பி பாகம் 2 நம்ம போடணும்னு நினைக்கிறதுக்குள்ள பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த ஒரு வாரத்தில் அந்த புதிய கவர்மெண்ட் செஞ்சதுனால நம்ம அந்த கான்செப்டுக்குள்ள நம்ம போகவே முடியல. இப்போ ஒரு தேர்தல் அப்படி நடந்து முடிஞ்சோன்னு என்றைக்குமே செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், அந்த தேர்தல் ஏன் அவ்வாறு ஒரு முடிவு வந்ததுங்க நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அது எதிர்பார்க்காத ஒரு முடிவு வரும்போது நிச்சயமாக அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். அப்பதான் ஒரு ஜனநாயகம் அப்படின்னு சொல்ற அந்த டெமோக்ரஸி வைப்ரண்ட் சொல்லுவாங்க, நல்ல ஒரு செழிப்பான ஒரு நல்ல திறமையான ஒரு ஜனநாயகம் ஒரு நாட்டுல உருவெடுக்கும். அப்ப தோன்ற கட்சிகள் ஏன் தோன்றாங்கன்னு நம்ம பார்க்கணும், ஜெயிச்ச கட்சி ஏன் ஜெயிச்சாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா சில சமயம் ஒரு வெற்றிக்கு பின்னால் கூட சில தவறான காரணங்கள் 1000 இருக்கலாம், ஒரு தோல்விக்கு பின்னால் கூட சில நல்ல விஷயங்கள் நிறைய மறந்து இருக்கலாம். அப்ப அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து மக்களாகிய உங்களுக்கு முன்னால் அதை வைக்கணும். அப்ப மக்கள் நம்ம என்ன தவறு செய்தோமா சரி செய்தோமாங்கிற ஒரு பார்க்க ஒரு சூழ்நிலையும் இருக்கு. நான் சொல்வதனால சரியோ தவறோ ஆகிவிடாதுங்கிறது ஒரு 100க்கு 100 உண்மை, நான் ஒத்துக்கிறேன். பட் இது ஒரு வியூ பாயிண்ட். இப்படி பல வியூ பாயிண்ட்களை நம்ம கேட்டு பார்க்கும் பொழுது அப்ப இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நடக்கவில்லைன்னு ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் சொல்லுவாங்க, ஒரு நல்ல அறிந்த ஒரு முடிவுக்கு நம்ம வர முடியும். அப்போ நம்ம பாகம் 1ல என்னென்ன காரணங்களால தாவேகா ஜெயிச்சுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வருது, வட இந்திய மீடியாக்கள்ல அது வருது. அந்த ரூட் தலை அப்படின்னு சோசியல் மீடியாவை எப்படி கைக்குள்ள போட்டு வச்சு அதை மேனிப்புலேட் சொல்ற மாதிரி அந்த தங்களுக்கு ஏற்றவாறு மாற்றி ஒரு நரேட்டிவ் அமைத்து ஒரு விஷயத்தை சொல்லி 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 எப்படி தாவேகா வாக்கு வாங்குச்சு அப்படிங்கறது நம்ம வட இந்திய மீடியாக்கள் சொல்றாங்க. அதுக்கு சொல்லும் போது ரூட் தலை அப்படின்னு திருவாளர் ஜெகதீஷ் ஒருத்தரை காமிக்கிறாங்க. அப்ப அவர் தான் இதுக்கான பிளானிங் எல்லாம் பண்ணி பெர்ஃபெக்டா பல வருஷத்துக்கு முன்னாலேயே பிளான் பண்ணி அவங்க அதை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க சோசியல் மீடியாங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பத்திரிகை அதுல ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அது சரி தவறு அப்படின்னு நீங்க பார்க்கும்பொழுது அது தவறாக இருந்தால் அதை போட்டவங்க மேல நீங்க ஒரு டிஃபர்மேஷனோ ஏதோ போடலாம். இன்னார்தான் இந்த நியூஸை போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும், அவங்க மேல நீங்க ஆக்ஷன் எடுக்கலாம். பட் சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் அது அப்படி கிடையாது. சும்மா ஒரு ஹேண்டில் எவனோ ஒருத்தன் போட்டு போயிடறான், அதிகபட்சம் நீங்க என்ன செய்ய முடியும், அந்த ஹேண்ட்ல எடுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்ப அது பொய் சொல்லுகின்ற ஒரு அரசியல் கட்சிக்கோ தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்கின்ற ஒரு அரசியல் கட்சிக்கோ தடையா இருக்காது. வேற பேர்ல இன்னொரு ஹேண்ட்ல தொடங்கி அதே மாதிரி பொய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்ப அந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிறது சோசியல் மீடியால கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட தாவேகாரங்க பிஜேபி தான் முதல்ல பண்ணுச்சு. என்ன நியூஸ்னாலும் சம்பந்தமே இல்லாத நியூஸை ஏதோ ஒரு பேர்ல ஒரு சேனலுக்குள்ள போட்டு அது மூலமா பரப்பிக்கிட்டே இருக்குது. சரி, அதை நீ பிளாக் பண்ணி இன்னொன்னு அவங்களுக்கு வேண்டப்பட்டு இன்னொரு சேனலை ஓபன் பண்ணி அது மூலமா பரப்பிக்கிட்டே இருக்குது. இது ஒவ்வொரு பீரியட்ல என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க முன்னாடியே சொல்லியிருக்க நாசி மினிஸ்டர் இருந்தார் இல்லையா, ப்ரொபகண்டா மினிஸ்டர், பிரச்சாரத்துக்குன்னே ஒரு மந்திரி வச்சிருந்தாங்க. அவன் திருப்பி சொன்னது என்ன சொல்லுவாருன்னா, ஒரே பொய்யை நீங்க திருப்பி மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உண்மையாயிரும். அப்ப அதை ஒரே பொய்ய ஒரு வல்னரபிள் மைண்ட்ஸ் நான் சொல்லுவோம், அவங்ககிட்ட திருப்பி நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது வீக் மைண்ட் உள்ளவங்களுக்கு அது உண்மையை நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் போது மைண்ட் நீங்க சைக்காலஜி படி உங்கள் மூளை ஒரு ஒப்பீனியன் ஒன்று ஃபார்ம் பண்ணிருச்சுன்னா அதுல இருந்து மாத்தி கொண்டு வர்றதுக்கு திருப்பி அதோட 2 மடங்கு எஃபர்ட் போட்டு நீங்க மாத்தி கொண்டு வரணும். அப்ப இந்த ஒப்பீனியன் முதல்ல ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்ப அதை அழிக்கிறதுக்குள்ள விஷயங்கள் நடந்தாலும் மூளை அதை முதல்ல ஏற்க மறுக்கத்தான் செய்யும். இப்படி இந்த ரூட் தலை மூலமா சோசியல் மீடியாவை முழுக்க தங்க கைக்குள்ள அவங்க எடுத்துட்டாங்க. முழுக்க கைக்குள்ள எடுத்த உடனே சோசியல் மீடியா நீங்க பாத்தீங்கன்னா அதோட பிரசன்ஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட அதிகமாயிடுச்சு. இன்றைக்கு பெரியார் மாதிரி அம்பேத்கர் மாதிரி லட்சக்கணக்கான மக்களை அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் கூட்டு வர முடியும் அப்படிங்கிற தலைவர்கள் இன்றைக்கு யாருமே கிடையாது, மோடி கூட கிடையாது. ஏன்னா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்க. அப்போ முந்தின எலெக்ஷன்கள் வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதாவது நியூஸ் டிவி இதுதான் பெரிய விஷயமா இருக்கு. இந்த எலெக்ஷன்ல சோசியல் மீடியாவை முழுக்க கொண்டு சோசியல் மீடியா இப்ப எல்லார் கையிலும் மொபைல் போன்ல இருக்கும்போது எல்லார் கைபேசியிலையும் அதை பார்த்து சோசியல் மீடியா தான் மெயின்ங்கிறது ஆயிடுச்சு. இதை புரிஞ்சு ஒரு நரேட்டிவ் அவங்க ஆரம்பத்தில் 2.5 வருஷத்துக்கு மேலே செட் பண்ணி சோசியல் மீடியாவை கையில் எடுத்து அவங்க பெரிய லெவல்ல விளையாண்டு அது மூலமா சாதிச்சுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைதான், நாம் மறுக்கவும் முடியாது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜின்னு சொல்லுவோம், சைக்காலஜி மனிதர்களோட உளவியலுக்குள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூட்டத்தை வல்னரபிள் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்னரபிள் குரூப் அப்படின்னா ஈஸியா ஒருத்தவங்களை திசை தப்பி கொண்டு போகிற சில குரூப்ஸ் இருப்பாங்க. அதிக கல்வியறிவு இல்லாதவர்கள், கல்வியறிவு இருந்தாலும் ஈஸியாக சில விஷயங்கள் மேல பற்று அதிகம் உள்ளவர்கள், அவங்களதான் நான் வல்னரபிள் குரூப்னு சொல்லுவேன். இது ஜென்ரலா பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில ரொம்ப இருக்கும். அது வல்னரபிலிட்டி உங்களுக்கு போகணும், அந்த குறை உங்கள்கிட்ட நீங்க என்ன பண்ணா நீங்க ஒரு நல்ல தெரிந்த ஒரு தேர்வை நீங்க செய்வதற்கு ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்புட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அதற்கான உள் விஷயங்கள் இருக்க வேண்டும்.
உள் விஷயங்கள் என்ன சொல்றவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளா சொன்னா நிறைய புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும், அரசியல் கேட்டிருக்க வேண்டும், வாழ்க்கை அனுபவங்களுக்கு கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். இந்த காலத்துல இளைஞர்கள் படிக்கிறதும் இல்லை, அவங்களுக்கு வாழ்க்கை அனுபவங்களும் அவங்களோட அனுபவங்கள் வேற மாதிரி இருக்கு. நம்ம காலங்கள்ல பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதை பார்க்கணும் கத்துக்கணும். இந்த காலத்துல அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஒன்றும் இல்லை. என் அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்கன்னா அது அவங்களோட தலையெழுத்து. நான் ஜாலியா கூலா ஹாயா இருக்கணும், அதுக்கு கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி இருக்கு. அப்ப இந்த யங் மென்டாலிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற டெசிஷன், ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல மாட்டோம், 25-27 வயசு வரைக்கும் அவங்க எடுக்கிற டெசிஷன் வந்து இன்ஃபார்ம்டா இருக்கிறது இல்ல, தங்களுடைய சூழ்நிலை புரிந்து எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷனாக இல்ல. அப்ப இந்த குரூப் வல்னரபிள் குரூப்பா இருக்காங்க. இவங்க இந்த குரூப்போட மோகம் எங்க இருக்குன்னு பாக்குறாங்க. இந்த குரூப்போட மோகம் சினிமா மேல இருக்கு. அப்ப அந்த குரூப்பை ஈஸியான வல்னரபிலிட்டி பண்ணிடலாம்னு பாக்குறாங்க. ரெண்டாவது அவங்க மெயினா கையில் எடுக்கிற அஸ்திரம் விமன் அப்படின்னு கையில் எடுக்கிறாங்க. விமன் கையில் எடுக்கும்போது என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னால் ஆண்ட திமுக அரசு என்றைக்குமே ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, விமன் ஓட்டர்ஸ் சொல்ற அந்த பெண்கள், பெண் வாக்காளர்கள் பெரும்பாலே அதிமுக ஓட்டு போடுவாங்க. அப்ப ஜெயலலிதா அம்மையாருக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பெண்கள் எப்படி வாக்களித்தாங்களோ அதே அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல் நம்பிக்கை வைக்கலாங்கிறத நமக்கு ஒரு ஃபேக்ட். அப்ப அந்த ஓட்டு வந்து முழுமையா அங்க இல்ல. அப்ப அந்த ஓட்டுக்கு ஜம்ப் பண்ண ரெடியா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவர்களும் வல்னர் குரூப். பெண்களோட டெசிஷன் இன்றைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் என்ன இருக்கும், ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி 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 அந்த வீட்டோட பிள்ளைங்க மூலமா சொல்லி 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 கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க அப்படியாடா அப்படியாடா ஆமாடா ஆமாடா இருக்கலாம்டா இருக்கலாம்டான்னு இந்த முதல் வல்னர் குரூப்லான 18-25 வயசு அல்லது 15-25 வயசு இந்த பிள்ளைங்க வந்து திருப்பி அவங்க அம்மாட்ட சொல்லி 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 அவங்க அம்மா அவங்க பேசி அப்படிப்பாங்க அப்படியாடா அப்படியாடான்னு கேட்டு அவங்க இந்த வல்னர் குரூப்பை இந்த 18 வயசு to 25 வயசு குரூப் மூலமா அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. அதோட இன்ஃபுளுன்ஸ் பண்ண மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு என்ன ரிப்போர்ட் கிடைக்குது, இது மட்டும் 10,000 கிடைக்கும், உங்களுக்கு 2,500 ரூபாய் தரோம், 6 சிலிண்டர் தரோம், ஒரு தாய்மாம சீர் தாரோம், அது தாரோம் இது தாரோம், பெண்களுக்கு எல்லாம் சொன்ன உடனே நிறைய பெண்களுக்கு இந்த குடும்பம் தான் எல்லாமே. அது ஒரு நல்ல ஒரு பழக்கம், நல்ல பழக்கம், பாராட்ட வேண்டிய பழக்கம். குடும்பத்திற்கு பெண்களும் ஆண்களும் குடும்பம் தான் நமக்கு எல்லாம் நினைக்கணும். அது பெண்கள் ஆண்களோட நிறைய குடும்பம் தான் எல்லாம் நினைக்கிறவங்க இருப்பாங்க, நம்ம ஒத்துக்கிறோம். அப்ப அந்த குடும்பத்தோட வாழ்வியல் நான் கூட்டித்தாரன்னு சொன்னோம்னா அவங்க சந்தோஷமா போய் ஓட்டு போட்டுறாங்க. அப்போ உங்களோட அனாலிசிஸ் இவ்வளவு சொல்கிறார்களே, இதை செய்ய முடியுமா, 2,500 ரூபாய் கொடுக்க முடியுமா, 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்க முடியுமா, எல்லா தமிழ்நாடு முழுசுக்கும் பஸ்ஸை ஃப்ரீயா கொடுக்க முடியுமா, 200 யூனிட் எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்க முடியுமா, அப்புறம் தாய்மாமன் சீர் செய்ய முடியுமா, இப்படி எதையும் அவர் கேட்பதற்கு தயாராக இல்லை. அவர்களை பொறுத்த வரைக்கும் சரி பையனும் சொல்றான் இதுவும் இருக்குது அப்படின்னு சேர்ந்து இந்த வல்னரபிள் குரூப்பை அவங்க சோசியல் மீடியா மூலமாக வச்சே அவங்க தட்டி அவங்க அழகா அப்படி கொண்டு போய் அது கொண்டு முடிவு எடுத்துட்டாங்க. அப்ப இந்த சைக்காலஜி படி இந்த வல்னரபிள் குரூப் இருக்காங்க பாத்தீங்க, இந்த வல்னரபிள் குரூப் யாருங்கிறத பார்த்து இந்த வல்னரபிள் குரூப் அவங்க அழகா பிடிச்சி அதுல பெருவாரியான வாக்குகளை அவங்க வாங்கிட்டாங்க. இப்ப ஏன் அவங்களை வல்னரபிள் குரூப் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன்னா, சாதாரணமா நீங்க சோசியல் மீடியால ஒரு நியூஸ் பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையாவாப்பா இருக்க போகுது அப்படின்னு ஒரு குரூப் கேட்பாங்க, அதை செக் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க ஒரு 5-10% தான். இந்த 90 இந்த சொன்ன வல்னர் குரூப்ல கிட்டத்தட்ட 90-95% பேர் என்ன சொல்றாங்க, சோசியல் மீடியால வர்றது உண்மை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது இந்த குரூப் அவங்க ஈஸியா டார்கெட் பண்ணி, அவங்களுக்கும் அந்த சினிமா முகம்ங்கிற ஒண்ணு இருக்கிறதுனால ஈஸியா டார்கெட் பண்ணி அவங்க அது மூலமா ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது நிலைக்குமா நிலைக்காதாங்கன்னு நம்ம ஃபியூச்சர்ல தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த எலெக்ஷன்ல அது ஒரு மேஜர் ரீசன் ஃபார் இந்த எலெக்ஷன்ல தாவேக்காவோட வெற்றிக்கு மிகப்பெரிய பங்குன்னு சோசியல் மீடியாவை அந்த வல்னரபிள் குரூப் இதுல யாரை நம்ம பிடிச்ச சஸ்டைன் எல்லா பக்கமும் தன்னோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணாம சஸ்டைன்டா யாரை பிடிச்சா நம்மளால மொத்த ஓட்டு வாங்க முடியும் அந்த குரூப் மேலேயே ஃபோக்கஸ் பண்ணி திருப்பி அவங்களே பிரெயின் வாஷ் பண்ணி வாங்கப்பட்ட ஒரு வெற்றி அப்படின்னு நான் இதை பாக்குறேன். இது உண்மையாவே அவர்கள் சொல்வதை செய்ய முடியுமாங்கிறத பொறுத்து தான் ஃபியூச்சர்ல இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா சட்டம் என்ன சொல்லுது, நம்ம இதுவரைக்கும் சைக்காலஜி உளவியல் என்ன சொல்லுதுன்னா, பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட மக்கள் வந்து தங்களுக்காக எது சொல்லப்படுகிறதோ அது செய்யப்படவில்லைனாலும் அவங்க அதுக்குள்ளேதான் இருப்பாங்கன்னு ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமும் இருக்கு. அப்ப இது மக்களை விட்டு வெளியில வருவாங்களா இல்ல செய்யறதுனால இதுதான் சரின்னு சொல்லுவாங்களாங்கிறது காலம்தான் பொறுத்து வந்து பதில் சொல்ல வேண்டும். இந்த மக்கள் எந்த அளவுக்கு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் வெளியில வர்றாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்துதான் நம்ம சொல்ல முடியும். மூணாவது ஒரு மிக முக்கியமான ஒரு இதாக நான் பாக்குறது வந்து ஒரு கலாச்சார சீரழிவுன்னு சொல்றது கல்வி சீரழிவு அப்படின்னு நான் பாக்குறேன். 1990 கல்லூரியில் லிட்டரரி டிபேட் சொசைட்டி அப்படின்னு ஒண்ணுதான் இருக்கு. அதுதான் மேஜர் விஷயம். ஒரு விஷயம் அறிவு சார்ந்த விஷயங்களை ஆராய்ச்சி செய்வார்கள், அதை பத்தி பேசுவார்கள், பேச்சு போட்டி இருக்கும், கலை இலக்கிய போட்டி இருக்கும், அது ஒரு இலக்கிய போட்டி இருக்கும், தமிழை பத்தி ஒருத்தங்க பேசுவாங்க, ஆங்கிலத்துல ஸ்பீச் கொடுப்பாங்க, ஷேக்ஸ்பியர்னா என்னவாங்க, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கூட்டு வந்து அரசியல் பேசுவார்கள், இலக்கியம் பேசுவார்கள். இது ஒரு மேஜர் விஷயமாக இருந்துச்சு. இது அதிமுகவும் திமுகவும் கூட கூட்டு சதின்னு கூட நான் சொல்லுவேன். எங்க மக்கள் அரசியல் இலக்கியம்லாம் பேசினா அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்துருமோன்னு சொல்லி காலப்போக்கில் மெதுவா அதெல்லாம் வெளியே தள்ளி விட்டு முழுக்க இன்னைக்கு எந்த காலேஜ் எடுத்துக்காங்க, எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ் பெரிய பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன் சொல்ற ஐஐடி முதற்கொண்டு இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே வெறும் டான்ஸ், ஆட்டம், பாட்டம், கூத்து, கொண்டாட்டம் மட்டும்தான் இருக்குது. சுருங்க சொல்லணும்னா சினிமா மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முன்னாடி பாத்தீங்கன்னா
டிபேட் அப்படிங்கிறது அப்ப இன்னைக்கு கல்ச்சரல்ஸ்ல என்ன, சினிமா, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஒரு தலைமுறை நம்ம எப்படி கொண்டு வந்துட்டோம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் கல்விக்கு அடுத்து முக்கியமான விஷயம் கொண்டு வந்துட்டோம். இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டு வரணும்னு என்னையா தப்பு ஆட்டம் பாட்டம் கொண்டு வரலன்னு சொல்றீங்கன்னா அப்படி இல்லை. இதற்கு முன்னாடி நாங்க காலேஜ்ல படிக்கிற போல காலேஜ் கேம்பஸ்ல எலெக்ஷன் என்று ஒன்று நடக்கும். ஸ்டூடெண்ட் பாடி இன்றைக்கு இருக்கிற மாதிரிலாம் நிறைய காலேஜஸ் நாங்க ஓட்டு போட்டு சேர்மன் எடுப்போம், நாங்க ஓட்டு போட்டு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்போம், அவங்க சேர்மன் எடுப்பாங்க, செக்ரட்டரி எடுப்பாங்க, இப்படி அப்புறம் ஒரு சண்டை எல்லாம் கூட நடக்கும். ஆனா மாணவர்களுக்கு அரசியல் என்றால் என்னன்னு தெரிஞ்சுது. அப்ப அதை எலெக்ட் பண்ணி வைக்க, அந்த சேர்மன் கவுன்சில் எலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தலைவர்கள்லாம் வருவாங்க. அவங்க வந்து பேசுவாங்க. அப்ப நாங்க ஓஹோ இப்படி இருக்கா அப்படி இருக்கா. அந்த அரசியல் சமூகத்தில் மாணவர்களுக்கு தேவைங்கிறதுனால நம்மளை அறியாமலே அரசியல் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்து நமக்கு சில விஷயங்களை கத்துக் கொடுக்கும். அது தேவை. ஏன்னா உங்களுக்கு சினிமா உங்க வாழ்க்கையை நாளைக்கு கட்டமைக்க போறது கிடையாது. வாழ்க்கை கட்டமைக்க போறதுன்ற அரசியல். அப்ப நம்ம அரசியல் எப்படி இருக்கீங்கிறது காலேஜ்ல இருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். இன்றைக்கு நல்லா ஸ்கூல் படிக்கிற காலத்துல எஸ்பிஎல் ஏஎஸ்பிஎல்க்கு எலெக்ஷன் இருக்கும். அதுவே ஒரு தேர்தல் மாதிரி நடக்கும். நாங்க வாக்களிப்போம், வாக்களிச்சு வாக்கு கவுண்ட் பண்ணுவாங்க. இவ்வளவு வாக்கு வாங்கினார் இந்த ஏஎஸ்பிஎலுக்கு, இவர் வாங்கினார், இவர் ஏஎஸ்பிஎலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எஸ்பிஎலுக்கு இவ்வளவு வாக்கு வாங்கினார், எஸ்பிஎலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எஸ்பிஎல் ஸ்கூல் பீப்புள் லீடர், ஏஎஸ்பிஎல் அசிஸ்டன்ட் ஸ்கூல் பீப்புள் லீடர். இந்த அசிஸ்டன்ட் ஸ்கூல் பீப்புள் லீடர் 10th பசங்க மட்டும் தான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல் பீப்புள் லீடர் 12th தான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. குவாலிபிகேஷன் வைக்கிறாங்க. அப்ப ஸ்கூல் படிக்கும் போதே நமக்கு அடிப்படை அரசியல் அறிவு புகுத்தப்படுகிறது. இன்றைக்கு அப்படி எதுவுமே இல்லை. எல்லாம் அப்படி இருந்தாலும் நாமினேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்ப என்ன ஆகுது, நமக்கு அரசியல் நம்ம பிள்ளைங்களுக்கு என்னன்னே தெரியல. ஆனா சின்ன வயசுல ஸ்கூல் முதற்கொண்டு குத்தாட்டம்னா என்னன்னு தெரியுது. கேவலமான வரிகள் உள்ள பாட்டுகளுக்கு பிள்ளைங்க ஸ்கூல்ல போட்டே ஆடுறாங்க. இதுல என்ன ஒரு மிக கேவலமான விஷயம் நான் இன்னும் சொல்லணும்னு நினைக்கிறேன். 2 பேராசிரியர்கள் உள்ள குடும்பத்திலிருந்து நான் வந்தேன். அம்மா அப்பா 2 பேருமே பேராசிரியர்கள். ஆசிரியர்கள் அப்படின்னா மாணவர்களை நல்வழிப்படுத்துவது வார்த்தையில மட்டும் சொல்லக்கூடாது, அவர்களுடைய நடத்தை மூலமா நல்வழிப்படுத்துவோம். அந்த காலத்துல ஆசிரியர்களை பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவாங்க, ஒரு தள்ளியே நிற்பாங்க. ஏன்னா அந்த மாண்பு, தொழிலுக்குள்ள ஒரு மாண்பு, ஆனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனை அவங்களுக்கு போய் உதவி பண்ணுவாங்க. அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா நம்மளை பார்த்து ஒரு சமுதாயத்தில் இளைஞர்கள் எப்படி இருக்கணுங்கிற ஒரு மாண்பை கிரியேட் பண்றதுக்கு ஆசிரியர்கள் அந்த காலத்துல அது மாதிரி இருந்தாங்க. இவர் என் டீச்சர், என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நான் நிறைய வார்த்தையில குறை சொல்லிக்கலாம். இன்றைக்கு திரும்பி பார்க்கும்போது அவரோட மாண்பனை இன்றைக்குமே குறை சொல்ல முடியாது. ஆசிரியர்களாகவும் நடந்து கொண்டார்கள். இன்றைக்கு ஆசிரியர்கள் மத்தியில் அந்த மாண்பே இல்லை. பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, கூத்தடிக்கிறாங்க. நீங்க தனியா உங்க வீட்டுல போய் செய்யுங்க, அது விஷயம். மாணவர்களுக்கு கல்வியையும் வாழ்வியல் முறையும் கத்துக் கொடுக்கறது ஆசிரியர்கள். நீங்க என்ன பாட்டை போட்டு நீங்களும் கூட சேர்ந்தாடினீங்கன்னா அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவாங்க. பிரித்தெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இங்கே அமையாது, வீட்டிலேயே அமையல. அப்ப என்ன பண்ணுங்க, அந்த பிள்ளைங்களை குறை சொல்ல முடியாது. அதை வளர்த்தெடுத்த சமுதாயத்தை தான் நாம் குறை சொல்ல முடியும். அதற்கு காரணம் கல்வி அறிவுசார் விஷயங்கள்ல இருந்து கேம்பஸஸ், காலேஜ் கேம்பஸஸ், ஸ்கூல் கேம்பஸையும் நம்ம கூத்து சார்ந்த விஷயங்களுக்கும் ஆட்டம் பாட்டம் சினிமா சார்ந்த விஷயங்களுக்கும் மட்டுமே நம்ம கொண்டு போனதுனால பிள்ளைங்களுக்கு அரசியல் எதுவும் பொது அறிவிலும் ஏதோ ஒரு விஷயம் அது ஏதோ கெட்ட வார்த்தை போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க போகக்கூடிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அதற்கு காரணம் அதிமுகவும் திமுகவும் இன்றைய இருக்க இதற்கு முன்னால் இந்த அரசியல் செட்டப்னா ஓரளவுக்கு அது உண்மைதான அவங்க மறுக்கவும் முடியாது. 4வது, என்றைக்குமே அரசியல் ஒரு விஷயம் பண்ணணும், புரிஞ்சுக்கங்க. நீங்க வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிறவர் இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர், உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு புத்திசாலி, ரொம்ப ரொம்ப விட்டியா பேசக்கூடிய ஆள், ரொம்ப நகைச்சுவையா பேசக்கூடிய ஆள்னா வின்ஸ்டன் சர்ச்சில் சொல்லுவாங்க. அப்ப வின்ஸ்டன் சர்ச்சில் கேட்கறாங்க, மிகப்பெரிய அரசியல்வாதி ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரே செகண்ட் யோசிக்காம பதில் சொல்றாரு, நீங்க மிகப்பெரிய அரசியல்வாதி ஆகணும்னா 2 விஷயம் செய்யணும். என்ன அப்படின்னு கேட்டாங்க. 1, இன்றையிலிருந்து 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு சொல்ற அளவுக்கு, 5 வருஷத்துக்கு இப்படிதான் நடக்கும் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கணும், அதை உங்களுக்கு சொல்ல தெரியணும் அப்படின்றாங்க. அப்ப 2வது என்ன அப்படின்னு கேட்டா சொன்னாராம், இன்னும் 5 வருஷம் கழிச்சு கேட்கும் போது 5 வருஷத்துல நீங்க சொன்னதெல்லாம் ஏன் நடக்கலன்னு உங்களுக்கு பொய் சொல்லவும் தெரியணும் அப்படின்னா. அப்போ இது அந்த காலத்துல அரசியல் ஒரு ஜாலியா சொல்லிட்டு போனோம். அரசியல் இந்த மாதிரி உண்மைதான். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, when you lie big அப்படிம்பாங்க. பொய் சொல்லணும் முடிவு பண்ணா பெரிய லெவல்ல பொய் சொல்லு. அப்ப உன் மேல சோசியல் மீடியா வச்சு, சினிமா வச்சு நீங்க ஒரு இமேஜ் நான் நல்லவேன்னு கிரியேட் பண்ணிடுறீங்க. வெறும் சினிமாவும் சோசியல் மீடியா வச்சு அதற்கான அடிப்படைகள் எதுவும் இருக்கான நிச்சயமா கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஏன்னா நீங்க அரசியலின் டெஸ்ட் சோதிக்கப்படவில்லை, நீங்கள் எதையும் இதற்கு முன்னால வாரி கிழிக்கவும் இல்லை. ஆனாலும் உங்களோட நீங்க ஒரு போலி பிம்பத்தை கிரியேட் பண்ணி நம்ப வச்சிருக்கீங்க. நம்ப வச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய நம்ம தலைவா 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 அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுட்டு அந்த நம்பிக்கைக்கு மேல் நீங்க பெரிய ஒரு பொய் சாம்ராஜ்யத்தை கட்டமைக்கும் போது உங்கள் நம்பரை கூட்டம் அதையும் நம்பி பாருங்க பாருங்க அப்படி பண்றா இப்படி பண்ண போறான்னு சொல்லி கொண்டு போறத, உங்க பிரச்சாரத்தை நீங்க செய்யாம உங்களால் மூளை செலவு செய்யப்பட்டது கூட்டம் செய்யும். அதுதான் இந்த எலெக்ஷன்ல ரொம்ப நல்லா நடந்துச்சு. இவங்க முதல்ல தங்களோட பிம்பத்தை கிட்டமைச்சிட்டு அந்த பிம்பத்துக்கு மேல இவங்க கூட சேர்ந்தவங்க இவங்க பொய்களை கட்டும் போது அவங்களும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க.
இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னா, அப்புறம் ஆப்போசிஷன் இதுல உதவி பண்ணுச்சுன்னா நிச்சயமா இருந்துச்சு. அதுல அவங்களோட தோல்விகளுக்கான காரணங்கள் வரும்போது நான் ஆப்போசிஷன், அதாவது திமுக அதிமுக தோல்விகளுக்கு வரும்போது அங்க நான் அனலைஸ் பண்றேன். ஐந்தாவது, இது யாருமே இல்ல தாவேகா சுத்தமான அரசியல் பண்ண நிச்சயமா நான் நம்ப மாட்டேன். ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, பல கேண்டிடேட்ஸ் வந்து அதிமுக இருந்து, நிறைய பேர் அதிமுக, சில பேர் திமுக இருந்து வந்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாம் பழந்துன்னு கோட்டை போட்டவங்க, அவங்களுக்கு அங்க ஆட்சியில் அதிகாரமும் பங்கும் கிடைக்கலன்னு ஒண்ணு இங்க வந்து ஒட்டிக்கிறாங்க. உதாரணத்துக்கு VS பாபு இருக்காரு, ஸ்டாலின் அவர்களை குளத்தூரத்தை இவரு உத்தமரா, இதுக்கு முன்னாடி திமுகவும் இருந்திருக்கு அதிமுகவும் இருந்திருக்கிறாரு. அப்ப அந்த பாலிடிக்ஸ் அங்க பண்ணிருக்கிறாரு. இல்ல நான் ஏன் இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இவங்க எல்லாம் வசதியான ஆட்கள் தான். இது தவிர அரசியல் எப்படி இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி அதிமுகவும் திமுகவும் நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஆனா நீங்க உங்களை பணத்தை வாங்கிட்டு ஃபேவர் வேண்டாம் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அரசியல்னு உள்ள வரும்போது உங்களை உள்ள எடுத்து கேண்டிடேட்டா வெறும் பணத்தை மட்டும் வச்சு உங்களை கேண்டிடேட் ஆகி மினிஸ்டர் ஆக்குவாங்கன்னா கிடையாது. அதற்குன்னு சில தகுதி மினிஸ்டர்லாம் ஆகணும்னா நீங்க உங்களுக்கு தகுதியில கட்சியில் இத்தனை வருஷம் இருந்திருக்கணும், உங்களுக்கு தலைமைக்கும் உங்களுக்கு தொடர்பு இருந்தா தான் நீங்க ஆக முடியும். அதிமுக திமுக அப்படிதான் இருந்திருக்காங்க. அப்போ மிகப்பெரிய இவங்க மட்டும் தான் சமுதாயத்துல பணக்காரங்க இல்ல, இவங்களோட மிகப்பெரிய பணக்காரங்க ஒரு பெரிய கூட்டம் வெளியில இருக்குது. அவங்க கிட்ட பணம் இருக்குது, ஆனா எம்எல்ஏ எம்பி கூட அவங்களால ஆக முடியல. அவங்க கிட்ட பணம் இருக்குது, அவரால் மந்திரி ஆக முடியவில்லை. அப்ப அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்படி மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது தாவேக்காக ஜம்ப் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த மிகப்பெரிய செல்வந்தர்களும் இதற்கு முன்னாடி அரசியலே பழந்துன்னு கொட்டை போட்டவங்களும் நேர்மையா எலெக்ஷன் என்ன பண்றாங்க நம்ப மாட்டேன். ஏன்னா நிறைய தொகுதிகள் நீங்க எடுத்து பாருங்க, நீங்க அபிடவிட்ஸ் ஆஃப் அசெட்ஸ் டிக்ளரேஷன்ல நீங்க பாருங்க, தாவேகா கேண்டிடேட்ஸ் தான் ரிச்சஸ்ட் கேண்டிடேட்ஸ். தாவேகா கேண்டிடேட்ஸ் தான் ரிச்சஸ்ட் கேண்டிடேட். இந்த எலெக்ஷன்ல யார் பணம் நிறைய அபிடவிட் அசெட்ஸ் டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னா அதிமுக லீமா ரோசம் சொல்லுவாங்க. லீமா ரோசமா பேருக்கு தான் அதிமுக. இன்னைக்கு எல்லாம் அதிமுக நடக்கிற எலெக்ஷன்லாம் தெரியும். அவங்க தாவேகாவோட ஸ்லீப்பர் செல்லுது. அடுத்தவங்க மருமக ஆதவ அர்ஜுனா இருக்கிறார். இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா மிக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எடுத்து பாத்தீங்கன்னா அது 5 தொகுதி இருந்துச்சுன்னா அது அட்லீஸ்ட் 2 தொகுதியாச்சும் மிகப்பெரிய பணக்கார கேண்டிடேட் தாவேகா கேண்டிடேட்டா தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த பணம் சமுதாயத்தில் பணக்காரங்க, திராவிட கட்சியோட வளர்ச்சினால பணக்காரங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஆனா அவர்களுக்கு அரசியல்ல ஓப்பனிங் அந்த திறப்பு கிடைக்கல. அந்த திறப்பை தாவேகா கொடுக்கும் போது அவங்க தாவேகாக்குள்ள போய் பணத்தை தண்ணியா செலவழிச்சாங்கிறது தான் ஃபேக்ட். எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பாருங்க, தாவேகா பணக்கார கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருந்துக்கிறாங்க. அவங்களும் பணத்தை தண்ணியா செலவழிச்சு இன்றைக்கு அந்த சோசியல் மீடியாவாலே அவங்க சென்ட்ரல் அவங்களோட பார்ட்டி பார்த்துக்குச்சு, இவங்க பணத்தை தண்ணியா செலவழிச்சு அவங்க ஜெயிச்சு வந்திருக்காங்கன்னு தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ பணம் விளையாடவில்லை, தாவேகா சுத்தமான அரசியல் பண்ணிச்சுங்கிறது நிச்சயமான போய். சுத்தமான அரசியல் பண்ணிருக்கா யாரை பார்க்கணும், நீங்க முழுக்க உங்க வளர்ச்சியில உங்க கூட உங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கப்படவில்லை. அப்படி கொடுக்காம நீங்க வெளியில கொடுத்தீங்க அப்படிங்கும் போது அங்க விஷயம் என்ன கிளியரா தெரியுது அப்படின்னா, அப்போ உங்களோட நெருங்கி இருப்பதற்கும் உங்களோட வளர்ச்சியில பங்கு இருப்பதற்கும் நீங்க கொடுக்குற வெயிட்டேஜ் சொல்லுவாங்க, அதுக்கு நீங்க கொடுக்குற மதிப்பெண்ணை விட பணத்துக்கு நீங்க கொடுக்குற மதிப்பெண் தான் ஜாஸ்தின்னு அங்கேயே புரியுது. அப்போ அந்த பணத்துக்கு நீங்க மதிப்பெண் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு ஏன் வேண்டும், தேர்தலில் ஜெயிப்பதற்கு வேண்டும், அதனால நீங்க கொடுக்குறீங்க. இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும், கேவலமான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா. நீங்க டிவியை போட்டு பாருங்க, அதாவது நியூஸ் அப்படின்னா என்ன இருக்கும், ஒரு தரம் இருக்கணும். வெறும் தூர்தர்ஷன்ல மட்டும் ஒரு காலத்துல நியூஸ் இருந்துச்சு, நான் பார்த்திருக்கேன். அதுல ஒரு தரம் இருக்கும். ஏதாவது பொன்னார் நடிச்சேடி நட்டார் வந்தார் போனார், அரை மணி நேரம் தான் நியூஸ். இன்றைக்கு விஜய் எந்திரிச்சிட்டாரு, காலையில 8 மணிக்கு எந்திரிச்சா பல்லு விளக்கிட்டு இருக்காரு, இப்ப எச்சி தூப்புறாரு. கேவலமான நியூஸ் சேனல்ஸ். எந்திரிச்சிட்டாரு போயிட்டா, வண்டி போயிட்டு இருக்கு பாருங்க, பின்னால 10 பேர் போறான் 20 பேர் போறான்னு. இவங்க தங்களோட எத்திக்ஸே இல்லாத, ஒரு நியாய தர்மமே இல்லாத ஒரு நியூஸ் சேனல்கள்லாம் சேர்ந்து, நியாய தர்மம்னா கட்சி விமர்சனம் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, அது ஒரு விஷயம். தேவையில்லாத விஷயங்கள், ஒரு எத்திக்ஸே இல்லாத விஷயங்களை ஒரு ஊசியா போட்டு எந்திரிச்சிட்டாரு போனாரு வந்தாரு அப்படின்னு சொல்லி ஓசி பூஸ்டிங் அவருக்கு கொடுத்தாங்க. இந்த ஓசி பூஸ்டிங் நிச்சயமா விஜய் வளர்க்க வச்சதுன்னா நிச்சயமா வளர்க்க வச்சது. என்சாரு போனாரு, அங்க விஜய் வந்துட்டாரு, போயிட்டே இருக்காரு, ஹைவேல போயிட்டே இருக்காரு, கார்ல 4 பேர் போறான். வேற யாருக்கு நீங்க அப்படி காமிக்கல. தெருவா கத்தி என்ன பாருங்க பிரச்சாரம் பண்ண சீமான் நீங்க கண்டுக்கல. அப்போ நீங்களும் திரைமுகத்துக்கு அடிமை போயிட்டீங்க. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இதுல எல்லாரும் கம்ப்ளீட்டா கண்ணிருந்தும் குரலான ஓவர்லுக் பண்ணக்கூடிய விஷயம், சினிமா உலகத்தோட இன்ஃபுளுன்ஸ். இந்த எலெக்ஷனோட தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணம், சினிமா உலகம் முழுமையாக விஜய் பின்னால அணிவகுத்து நின்னது நீங்க மறுக்க முடியாது. நிறைய பேர் சொல்லலாம் அப்படி கிடையாது, இல்ல ஒரு 4 பேர் வேணா சும்மா இருக்கலாம். பட் சினிமா உலகம், திரை உலகம் என்று கூறப்படுகின்ற சினிமா உலகம் முழுக்க விஜய் பின்னால் அணிவகுத்து நின்றுச்சு. இதனால என்ன ஆயிரும்னா,
படங்களாகட்டும், அவர்களோட ஒப்பீனியன் ஆகட்டும், அவங்க ரசிகர் மன்றம் மூலமா அவங்களுக்கு சினிமா வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபுளுன்சிங் ஃபேக்டர். மக்களை சென்று அவர்களை எண்ணங்களை ஒரு லைன் ஒரு வரிசைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன சினிமா. அப்ப இந்த சினிமா இண்டஸ்ட்ரி போன எல்லாரும் சேர்ந்து, ஒரு சிலர் தவிர மற்ற எல்லாரும் சேர்ந்து விஜய்க்கு பின்னால மறைமுகமா அணிவகுத்துன்னு ஒரு பெரிய பிளஸ். அது மட்டுமே இல்லை, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சினிமா இண்டஸ்ட்ரி தான் கிட்டத்தட்ட கருப்பு பணம் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரினா, அதிகமாக அப்படின்னு சொன்னா ரியல் எஸ்டேட்டும் சினிமா இண்டஸ்ட்ரி தான். கருப்பு பணம் எக்கச்சக்கமா பழகும். இந்த இண்டஸ்ட்ரி விஜய் விஜய்க்கு என்னன்னா பினான்சியல் பேக்கிங் அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது, மக்கள் பார்வையும் அவருக்கு கிடைச்சது. அதனால நிச்சயமாக அவர் ஜெயிச்சார். அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காரணமா நிச்சயமாக ஜெயிச்சார். ஏன்னா வரிசையா சினிமாக்காரங்க அவர் சப்போர்ட் பண்ணா நீங்க பார்க்கலாம். சீமானுக்கும் விஜய்க்கு இடையில பிரச்சனைக்கு ஒரு காரணம் என்னன்னா, இதற்கு முன்னால் ஓரளவுக்கு சீமான் பின்னால் அனுபவித்திருந்த சினிமான்னு விஜய் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா விட்டு விஜய் பின்னால் அனுபவித்துட்டாங்க. அப்போ எலெக்ஷனுக்கான காரணம் ஒருவன் கொள்கை என்ன, நமக்கு என்ன வெற்றிக்கான காரணம் ஒரு கொள்கை என்ன, நமக்கு என்ன செய்ய போகிறார், இந்த கொள்கை இவர் சொல்லுகின்ற கொள்கையும் இவர் கொடுக்கின்ற இவர் சொல்லுகின்ற கொள்கையும் இவரோட எலெக்ஷன் மேனிபெஸ்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, தேர்தல் வாக்குறுதிகளும் ஒரு சேர இருக்கின்றவா, லைன்ல இருக்கின்றவா. உதாரணத்துக்கு பிஜேபி வந்து முஸ்லீம்ஸுக்கு நான் ஸ்கூல் தொடங்கினா பிஜேபியோட கொள்கைக்கு அதுக்கு அகேன்ஸ்ட், அந்த கொள்கை லைனா இருக்கின்றவா, கொள்கைக்கு லைனாய் கொள்கையும் ஒன்னா இல்லைன்னா அப்ப செய்வானா, இவருக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா, இவரோட இதற்கு முன்னால் என்ன செய்திருக்கிறார், செய்யவில்லை என்றால் இவர் எப்படி இந்த வாக்குறுதி நிறைவேற்றுவார்னு நமக்கு சொல்றாரு. எதையுமே கேட்கல, கொள்கை என்னன்னு கேட்கல. உங்க கட்சி இடதுசாரியா வலதுசாரியா இல்ல ரெண்டுக்கு நடுவுல உள்ள ஒரு கட்சியா, எதையுமே சொல்லல. கண்மூடித்தனமாக மேலே சொன்ன சில மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாத காரியங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் வாக்களிச்சாங்கிறதா உண்மை. ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து விட்டா, இந்த நேற்று வரைக்கும் நம்ம விஜய் சார் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் தான் சொல்லி ஆகுது. ஏன்னா ஓட்டு போட்டு ஜெயிச்சவர் அவரோட தொண்டர்களுக்கும் அவர் தான் சிஎம், தமிழக முழுமையில் உள்ள எல்லாருக்குமே அவர் தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு அவர் நடவடிக்கை எடுத்து அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, அவர் தான் சிஎம். என்ன செய்ய போறாங்கிறத பார்ப்போம். பட் நான் இந்த சொல்லக்கூடிய இந்த மேற்படி காரணிகளால் மட்டுமே தான் ஜெயிச்சாங்களே தவிர, இந்த எலெக்ஷன்ல வந்து அப்படி இப்படி அப்படின்னு நிறைய பேசுறது மாற்றம் 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 ஒரு கான்வெஸ் கொண்டு வர்றாங்க பாருங்க. நான் ஒன்னே ஒண்ணு உங்கள்கிட்ட கேட்கிறேன், மாற்றம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது ஒரு முக்கியமான விஷயம் பேசினாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். மாற்றம் அப்படின்னு வருதுன்னா நான் இன்றைக்கும் ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். ஊர்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா வண்டி ரிப்பேர்பா அப்படிம்பாங்க. ரிப்பேர்னா என்னது, ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதை சரி பண்றது ரிப்பேர் ஆனதுதான், ரிப்பேர் பண்றதுதான். ஒழுங்கா ஓடிட்டு இருக்க வண்டி இல்ல ஓடலைனாலும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப ரெண்டு ரிப்பேருங்கிற வார்த்தைக்கு ரெண்டு இடத்துல இருக்க மாதிரி இந்த மாற்றம்ங்கிற நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, உங்க வீட்டுல இருக்கிறீங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வெல்த்தியா வளமா உங்களோட நல்லா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் நல்லா இருக்காங்கன்னா அது பொறாமையை வச்சுன்னு சொல்ல வரல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எப்படி பண்றதுனால அவங்க அவங்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. அப்ப அந்த மாற்றத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், தப்பு கிடையாது, அது தப்பு சொல்ல மாட்டேன். பாருங்க அவங்க வந்து காலில் வந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க, நம்மளும் அது மாதிரி எக்ஸ்ட்ரா பிசினஸ் ஏதாச்சும் பண்ணலாமா, இந்த பிசினஸ் பண்ணலாமா, அதை பண்ணலாமா அப்படின்னா ஒரு மாற்றமும் நல்ல நன்மைக்கான மாற்றம். உங்க பக்கத்து இன்னொரு பக்கத்துல இருக்க வீட்டுக்காரரு அவர் இன்னொரு காரியம் பண்றாரு வளர்றாரு, அப்ப அதையும் நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணி அவங்க மாற்றத்துக்காக கொண்டு வரலாம். மாற்றம் என்பது மேல் நோக்கி போகக்கூடியதா இருக்கும். இப்படி நீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்காங்க, தமிழ்நாடு இந்தியாவில லீடிங் மாநிலம் யார், நாம இல்ல, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுகவுக்கு எதிரான பிஜேபி கவர்மெண்டே சொல்லுது. தொடர்ந்து 2 ஆண்டுகள் இந்தியாவின் நம்பர் 1 எக்கனாமிக் growth மாநிலமா இருக்கு. அதுவும் டபுள் டிஜிட் growth யாரும் வாங்கல, அது தொடர்ந்து 2 வருஷமா டபுள் டிஜிட் growth வாங்கிட்டு இருக்க மாநிலமா இருக்கு. ஏன் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டு கொடுத்திருக்கு. கடலோர மாவட்டங்கள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட்ல இருக்கு, ஒரு அவார்டு கொடுத்திருக்கு. அந்த அவார்டை கொண்டு இவர்கிட்ட கொடுக்குறாங்க, இவர் வகமா வாங்கிக்கிறார். அப்போ எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லா விஷயத்திலையும் நல்லா தான் திமுக போயிட்டு இருக்கு. கல்வியில தமிழ்நாடு நல்லா இருக்கு, ஹெல்த்ல தமிழ்நாடு நல்லா இருக்கு, எல்லாத்துலயுமே தமிழ்நாடு நல்லா இருக்கு. அப்ப என்ன மாற்றம் உங்களுக்கு வேண்டும்? போர் அடிக்குன்னு சொல்றதுக்கு அரசாங்கம் என்பது உங்க வீட்டு நாய்க்குட்டி கிடையாது. எனக்கு பொமரேனியன் பிடிக்காது, எனக்கு டேஷன் எனக்கு வேணும், எனக்கு ஜாட் வீலர் வேணும்னு சொல்றது முட்டாள்தனம். மாற்றம் என்பது எனக்கு போர் அடிக்கிறதுன்னு சொல்றது மாற்றம், அரசியலில் கூடாது. அப்ப அரசியல்னா என்னன்னே புரியாம வாழ்வியல் என்ன புரியாத ஒரு முட்டாள் கூட்டம் வாக்களிச்சு அதனாலதான் உங்களை சொல்றாங்க. சரி உங்ககிட்ட நான் மாத்தி கேட்கறேன், எப்பா டெய்லி இட்லி தோசை தான்பா சாப்பிட்றேன், பீஸா தான் சாப்பிட்றேன்பா, ஹாம்பர்கர் தான் சாப்பிட்றேன், சாண்ட்விச் தான் சாப்பிட்றோம், போர் அடிக்குதுப்பா, மாற்றத்துக்கு நீங்க விஷம் குடிச்சிருங்க, மாற்றத்துக்கு விஷம் குடிச்சிருங்க. குடிக்க முடியுமா? ஏன்னா அது தவறு, அது உணவு பொருள் கிடையாது. மாற்றம் நம்ம உயிர் எடுக்கக்கூடிய மாற்றமா போகும். அப்ப மாற்றம் என்னைக்குமே அப்படின்னு should be constructive not destructive நான் என்னைக்குமே சொல்லுவோம். மாற்றத்தை பத்தி நாம் பேசும்போது அது ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும், அழிவுபூர்வமாக இருக்கக்கூடாது. அப்ப ஆக்கப்பூர்வமாக எப்ப இருக்கணும், நம்ம அந்த மாற்றம் தேவையா, அந்த மாற்றம் நல்லதுக்கான மாற்றமா நம்ம யோசிச்சு பார்த்து போட்டிருக்கணும். சும்மா ஒண்ணுமே செய்யல என்ன செய்யல, எல்லாத்தையுமே தமிழ்நாடு மேல போச்சு.
அப்ப அந்த கேள்விகள் விடையெல்லாம் நீங்க பார்க்காம நீங்க பேரளவுல சும்மா யாரோ ஒருத்த மாற்ற வேணும்னு சொன்னோம் நீங்க போய் ஓட்டு போட்டுறது வந்து ஒரு ஹீரோ மென்டாலிட்டி, ஒரு தவறான புரிதல் தான் நான் சொல்லுவேன். இதுதான் தாவேக்கான வெற்றிக்கான காரணங்கள். இதெல்லாம் தவிர ஒரு முக்கியமான விஷயம், தாவேக்கா தொண்டர்களும் இந்த சொன்ன மேற்கூறிய காரணங்கள் தவறா இருக்கலாம், அதை அப்படியே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அவங்க உழைச்சாங்க, அது ஒரு காரணம். மீண்டும் சந்திப்போம்.